Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்காவும் ஈரானும் முடிவு செய்துள்ளதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த போரால் பல நாடுகளில் பல ஆயிரம் உயிர்கள் பறிபோனதாகவும் பல நாடுகளின் பொருளாதார சூழல் பாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள புரிதல் மேற்காசியாவில் அமைதியை மீட்க உதவுவதோடு சுதந்திரமான தடையற்ற சரக்கு போக்குவரத்துக்கும் வழி ஏற்படுத்தும் என நம்புவதாக தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் போர் முடிவுறுவதன் மூலம் இந்திய பொருளாதாரம் மேம்படும் என்று வர்த்தக நிபுணர்கள் கணித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 107 நாட்கள் நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் அனுமதிக்க தொடங்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் எரிவாயு தேவைகளுக்கு 50 முதல் 90 விழுக்காடு வரை மேற்காசிய நாடுகளை நம்பியிருக்கும் இந்தியாவின் இறக்குமதி சுமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அமைதி ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியை ஊக்குவித்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்த பெரிதும் உதவும் என்று வர்த்தக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்காசிய போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் பலன் சாமானிய மக்களை எட்ட சில மாதங்களுக்கு மேல் ஆகும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் சிக்கியிருக்கும் நிலையில் அவை வெளியே வந்து உரிய இடங்களுக்கு செல்ல சில வாரங்களாவது ஆகும். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பானதென கப்பல் நிறுவனங்களும் காப்பீட்டு நிறுவனங்களும் திட்டவட்டமாக உறுதி செய்த பின்னரே புதிய கப்பல்கள் அதன் வழியே செல்ல முடியும். இவை ஒருபுறம் இருக்க, போரால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் உற்பத்தியை தொடங்கவும் சில வாரங்கள் பிடிக்கும். ஈராக்கில் இதற்கு ஓராண்டு கூட ஆகலாம் என்று கூறப்படுகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அது நிலையானதா என்பதை ஓரிரு மாதங்கள் காத்திருந்து உறுதி செய்த பின்னரே நிறுவனங்கள் தங்கள் பணியை முழுவீச்சில் தொடங்கும். இதுபோன்ற காரணங்களால் எரிபொருள் உற்பத்தி விநியோகம் சீரடைந்து கச்சா எண்ணெய் விலை குறைய சில மாதங்களாவது ஆகும் என்று தெரிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.